ஸோ இப்போ நம்ம சிலபஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. சிலபஸ் பார்த்துட்டீங்க. நல்லா கண்டினியூவாக படிங்க. நான் உங்களுக்கு சிலபஸில் அதாவது என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நான் தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப பெருசாக சிந்திக்காட்டியும் குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கிற விஷயங்களை நல்லபடியாக படிச்சிங்க அப்படின்னாவே உங்களோட சிலபஸை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நீங்கள் படிச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா எளிமையில் இந்த பாடத்திட்டங்களை எளிமையாக முடிச்சிடலாம். உங்களை அறியாமையே அந்த கான்ஃபிடென்ட் வரும். இது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ட்டு ஐயன் வள்ளுவன் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அது எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். வாழ்க்கை ஒரு நாளும் ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்தை சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்க. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல. வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க, ரொம்ப குட்டியான வாழ்க்கை. நீர்க்குமிழி போல் அண்ண வாழ்க்கை ரொம்ப ஷார்ட் தான். அதில் உங்களுக்காக கொஞ்ச நாள் வாழுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த வேலைக்கு போகணுன்றதை பிடிச்சிருக்கும். அதனால் உங்களோட முன்னேற்றம் எல்லாத்தையும் தடைபடுறதுக்கு என்ன விஷயம் வந்தாலும் சரி, எதையும் கண்டுக்காமல் நீங்கள் போகிற பாதை கரெக்டு அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சு அப்படின்னா அந்த பாதையில் நிற்காதீங்க. அதுதான் உங்களோட மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதும் கூட. இந்த படிப்பில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் இந்த 200 கொஸ்டின் இருக்குல்ல, இந்த 200 கொஸ்டினுமே உங்களுக்குரிய சவால்கள் தான். வாழ்க்கையில் ஒரு சவால்கள் இருக்க மாதிரி இந்த 200மே கொஸ்டினில் சவால். இந்த சவாலை கடந்து போகிறவங்களுக்கு தான் அந்த வெற்றி என்ற இது கிடைக்குது. ஸோ எல்லா பேரும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி நானும் அட்வைஸ் பண்ண விருப்பப்படலை. நம்ம இன்னொன்று இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, நிறையா சரித்திரங்கள் படிப்போம். அவர் படிக்கிறதுக்கு இந்த உலகம் நிறையா ஸ்டோரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அப்படி இருந்து குரூப் 1 பாஸ் பண்ணிட்டாரு, யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டாரு. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் நினச்சாதான் அவங்கவுங்க சுச்சுவேஷனில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கான சரித்திரத்தை நீங்கள் எழுதுங்க. அது உங்கள் கையில் இருக்குது. அதே மறந்துட்டு இருந்தாலும் இன்ஸ்பிரேஷன் ஆகிக்கணும். ஒருத்தருக்கு நம்ம மனசு டல்லாகிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாளும் ஏதாவது ஒரு விதத்தில் டல்லாகிக்கிட்டே இருக்கும். டல்லாக வேண்டிய அவசியமே இல்லை. அது எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கணும். அப்போது டல்லாகிற டயத்தில் அந்த மாதிரி பார்த்துட்டு எனி டைம் நம்ம வழிகட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. வழிகட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம போக வேண்டிய பாதையை நம்மளே மறந்துடுவோம். எடுத்து முடிவு பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சிடணும். நிற்கக்கூடாது. எந்த இடத்துல நிற்கக்கூடாது. தவழ்ந்துக்குங்க. எப்படியாவது நீங்கள் அடைய போகிற இலக்கை போய் அடைஞ்சிருங்க. அதுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகள் தான். ஸோ அன்னைக்கு பாரதியார் பார்த்தீங்க, பாரதிதாசன் பார்த்தீங்க, சிலபஸ் பார்த்துட்டீங்க. சிலபஸ் மட்டும் வெறுமையாக போக வேண்டாம். லாஸ்ட்டில் அந்த நாமக்கல் கவிஞரை பற்றியும் சொல்கிறேன். நிறையா கொஸ்டின் கட் பண்ணி வைக்கிறேன். உண்மையில நிறையா கொஸ்டினை கட் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை தமிழ் அறிஞர்களும் அவர்கள் ஆட்டிய தொண்டுகளும் அப்படி ஒரு இது இருக்கும் பொழுது நிறையா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவுக்காண்டி இந்த இதை பார்த்துக்கங்க. ஒரு டைம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த நாமக்கல் கவிஞரை பற்றி ஒரு 10 கொஸ்டின் பார்த்துட்டு அவரோட குறிப்புகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ அந்த நாமக்கல் கவிஞரை பற்றி பார்ப்போம். ஸோ நாமக்கல் கவிஞர் தமிழ் அறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும் அந்த இடத்துல இருக்குது. நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். பத்மபூஷன் இப்போ கூட நேற்று ஒரு 3 பேர்த்துக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்குறாங்க. அந்த பாரத ரத்னா விருது யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும். 3 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. திரு நரசிம்மராவ் அவர்கள், அப்புறம் MS சுவாமிநாதன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்துக்கணும். சரண் சிங்க்கு கொடுத்துருக்காங்க. 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இவருக்கு நம்ம நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கினவங்க நடுவண் அரசு கொடுத்துருக்கு. ஏன்னா விருது யாருக்கு கொடுப்பாங்கன்னா சிறப்பாக அந்த இதில் இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று பெருமையுடன் அழைக்கப்படக்கூடியவர் ராமலிங்கனார் தான். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவற்றுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னவரும் ராமலிங்கம் ராமலிங்கர் தான். அயலார் தம்மை அன்பு செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் அப்படின்வா நாமக்கல் கவிஞர் தான். இது உங்களோட டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. அது இல்லாமல் இப்போது நம்ம உங்களோட தமிழ் இலக்கிய வரலாறு புக்கில் இருந்து எடுத்து கொஞ்சம் விஷயங்களை சொல்லியிருக்கோம். இது மாதிரியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கேட்குறதுக்காண்டியாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவரோட இயற்பெயர் ராமலிங்கம் பிள்ளை.
பெற்றோர் வந்து வேங்கடராம பிள்ளை, அம்மணி அம்மாள். வளர்ப்பு தாய் வந்து பதுலா பிவி என்ற முகமதிய பெண். ஊர் வந்து இவர் பெயரே நாமக்கல் கவிஞர், அதனால் நாமக்கல்னு உங்களுக்கு எல்லா பேத்துக்கும் தெரியும். வாழ்நாள் கூட ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பாரதியாருக்கு கேட்டிருந்தாங்க, இவர் 19/10/1888 இருந்து 24/8/1972 84 வயது வரை இருந்திருக்கார். இவர் ஒரு சிறந்த ஓவியர். ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவர் முதல்ல வளைஞ்ச படம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்ற படம். இப்போ அரியணையில் அமர்ந்திருக்கும் 5ஆம் சார்ஜ் மன்னருக்கு பாரத மாதா முடிசூட்டுறது மாதிரி ஒரு படம் வரைந்து தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்கிறாரு. இவர் எழுதின நூட்கள் இதெல்லாம் கேட்பாங்க: தமிழர் இதயம், தமிழன் இதயம், சங்கொலி, தமிழ் தேர், கீதாஞ்சலி, கவிதாஞ்சலி, பிரார்த்தனை, தாயார் கொடுத்த தனம், தேமதுர தமிழோசை, கவிதை நூட்கள் அதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அவனும் கவிதை நூட்கள் வந்து அவனும் அவளும் வந்து காவியம். இது வந்து பூரா கவிதை நூட்கள். இது அவனும் அவளும் அப்படிங்கிறது காவியம். அது வந்து மலைக்கல்லன் அப்படிங்கிறது வந்து மர்ம நாவல், அது திரைப்படமாக எடுத்திருக்கிறாங்க. இலக்கிய இன்பம் அப்படிங்கிறது கட்டுரை. என் கதை அப்படிங்கிறது வந்து தன் வரலாற்று நூல், இவர் எழுதியிருக்க நூல். கோவிந்தராசர் ஐயங்காரோட சேர்ந்து நடத்திய இதழ் வந்து கேட்பாங்க லோகமித்ரன். கோவிந்தராச ஐயரோட சேர்ந்துட்டு இதழ் என்ன நடத்தியிருக்காருன்னா லோகமித்ரன். இரு மேற்கோள்கள் தான் அதிகமாக உங்கள் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், காந்தி என்ற சாந்த மூர்த்தி, தேர்ந்து காட்டும் செந்நெறி, மாந்தருக்குள் தீமை குன்ற வாய்த்த தெய்வம் மார்க்கமே அப்படின்னு சொல்லுவார். காந்தியை மறக்காதே, என்றும் சாந்தியை இழக்காதே, காந்தியம் நம் உடைமை, அதை காப்பது நம் கடமை. அதுக்கடுத்து தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவற்றுக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாகும், அன்பே அவரது வழியாகும், தமிழனென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இவரோட புகழுரைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1942 ராஜாஜி இவரை அரசவை கவிஞர் ஆக்கியிருக்காரு. இதைத்தான் கேள்வியாகவும் கேட்பாங்க, யார் வந்து அரசவை கவிஞர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1942 காந்திய கவிஞர் என்று போற்றப்படுகிறார். ஸோ நம்ம இப்போது இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் இந்த காணொலியில், உங்களுக்கு இது உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட சொல்ல மாட்டேன், பார்க்குறவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சொல்கிற விஷயம் ரைட் ஆர் ராங் அது எனக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக வேண்டி கமெண்ட் பண்ணுங்கள். தவறுகள் இருந்தாலும் நான் திருத்திக்கலாம் இல்லையா, நான் பாட்டுக்கு எதையாவது பேசி விட்டுட்டு போயிடக்கூடாது. உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இது உபயோகமாக இருக்கும், கட்டாயம் உபயோகமாக இருக்கும், அது பார்த்துக்கோங்க. அது மாதிரி இப்போது இந்த சிலபஸ்ஸு இப்போது நம்ம பார்க்குறோம், ஒரு தமிழவே நல்ல இது மட்டும் இல்லை, இது வந்து இப்படியே முடித்ததுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணுறோம், அதுக்கடுத்து தமிழ் இலக்கியம் மட்டும், இலக்கணம் மட்டும், தமிழறிஞர்கள் அவர்கள் ஆற்றிய தொண்டுகள் மட்டும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், புக்கு ஃபுல்லாக ஒரு புக்கும் ஃபுல்லாக. அதுக்கப்புறத்து லாஸ்ட்டில் இந்த 4 ரிவிஷன் மாடல் டெஸ்ட் மாதிரி வைக்கிறோம். ஸோ இது வந்து உங்களை தமிழை ஃபுல் மார்க் பெற்றுத்தரும். அதனால் இப்போ இருக்க ஸ்பீடு கடைசி வரைக்குமே உங்களுக்கு இது குறைந்து போகாது. அதனால் நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து சிலபஸை டெய்லியும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. இந்த வாரம் இனிதாக அமையட்டும். அடுத்த வாரம் உண்மையிலே லாஸ்ட் வீக்கு நீங்கள் வாங்கியிருந்த மார்க்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு நீங்கள் கொடுக்குற அந்த அவுட்புட்டு தான் எனக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. உங்களோட அவுட்புட்டு தான் எனக்கு ஸ்பிரிட்டை கொடுக்குது, வேகத்தை கொடுக்குது. அந்த வேகத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு உண்மையாக உழைச்சிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி இந்த குரூப் 2ஓட மெயின்ஸு ப்ளஸ் குரூப் 1ஓட மெயின்ஸு கிளாஸு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் வெகு விரைவில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது மெயின்ஸுக்காக வேண்டி, ப்ரிலிமினரி கம் மெயின்ஸுக்கு அவங்களுக்கு மட்டும். அந்த மாதிரி யாரும் படிக்கணும் அப்படின்னம்னா என்னோட நம்பர் இதுதான் 9566822549. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். அதனால் இதை நிப்பாட்டாமல் தொடர்ச்சியாக என்ன பண்ணிகிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ.